ما الذي يفرق بيننا وبينهم؟ منهج السلف، لأن السلف هم الذين فهموا الكتاب والسنة وساروا عليهما، فنحن نتبع السلف الصالح. அபூ தாலிபின் அந்தஸ்தும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அளித்த பாதுகாப்பு. இது இந்த தலைப்பை பார்ப்போம். அபூ தாலிப் தனது சமூகத்தில் ஒரு தலைவராக இருந்தார்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, இது மிக முக்கியமான ஒரு பத்தி. இந்த பத்தியில் எவ்வளவு பெரிய ஷியாவுடைய கொள்கையை இன்று இருக்கக்கூடிய மக்கள், இன்று இருக்கக்கூடிய சுன்னத் ஜமாத் என்று தங்களை அடையாளப்படுத்திக் கொள்பவர்கள் ஷியாவுடைய கொள்கையை அப்பட்டமாக பின்பற்றி வருகிறார்கள் என்பதை இந்த பத்தியின் மூலமாக இப்போது நாம் புரிந்து கொள்ள போகிறோம். கவனியுங்கள் அபூ தாலிபை விஷயத்தை பற்றி. அபூ தாலிப் தனது சமூகத்தில் ஒரு தலைவராக இருந்தார்கள். அவருக்கென்று ஒரு தனி அந்தஸ்தும் ஒரு மரியாதையும் அவர்களிடம் இருந்தது. இதை மறுக்க முடியாது. குறைஷிகள் அவரை மதித்து முன்னிறுத்தினார்கள். அவரிடம் வரம்பு மீற அவர்களுக்கு துணிச்சல் இருக்கவில்லை. இது உண்மை. எனது அபூ தாலிபிடம் வரம்பு மீறுவதற்கு குறைஷிகளிடம் துணிச்சல் இருக்கவில்லை. சண்டை வந்துவிட்டது. இது எப்படியாவது சுமூகமாக முடித்து விட வேண்டும். அபூ தாலிப் இறுதி வரை தனது குஃப்ரின் மீதே மரணித்தது அல்லாஹ்வின் மாபெரும் ஞானங்களில் ஒன்றாகும். இது அடுத்த கேள்வி. ஏன் அபூ தாலிப் காஃபிராக மரணித்தார்? இவ்வளவு அல்லாஹ்வின் தூதருக்கு அரணாக நின்று அது ஏன் சத்திரம், இதை யாராலும் மாற்ற முடியாது. அப்படின்னு என்றால் என்ன? அல்லாஹ்வின் தூதருக்கு தன் உயிருள்ள வரை, கடைசி வரை அல்லாஹ்வின் தூதருக்கு அபூ தாலிப் என்ன செய்தார்கள்? அரணாக, ஒரு பாதுகாப்பாக நின்றார்கள். ஆனால் அவர்கள் குஃப்ரிலே காஃபிராக மரணித்தது அல்லாஹ்வின் பெரும் ஞானங்களில் ஒன்றாகும். அதற்கு பின்னால் நமக்கு எந்த உரிமையும் இல்லை. அதற்கு பின்னால் அதை தேடுவதற்கு எந்த இடமும் இல்லை. அவர் காஃபிராக மரணித்து விட்டார். ஹாதிஹி மின் ஹிக்மத்தில்லாஹில் பாலிகா. அல்லாஹ்வுடைய பெரும் ஹிக்மத்தில் இது ஒன்றாகும். சரி, இது முதல் விஷயம். அவர் ஈமான் கொண்டு இஸ்லாத்தை ஏற்றிருந்தால், அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த வார்த்தையை நாம் ஏன் நீங்க சொல்கிறோம் என்றால், சென்ற வாரம் நான் ஏதோ 10 வருட காலத்தை பற்றி பேசிக் கொள்ளவில்லை. சென்ற வாரம், அதை 2 வாரத்திற்கு முன்பு சுன்னத் ஜமாத்தில் தங்களை இன்று பெரும் தலைவராக ஒருவர் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்பவர் யூடியூபிலே வந்து பேசுகிறார். அபூ தாலிப் அவர்கள் முஸ்லிமாக மரணித்தார். அபூ தாலிப் அவர்கள் முஸ்லிமாக மரணித்தார். அபூ தாலிப் வெளிப்படையாக குஃப்ரிலே அவர்கள் காட்டினாலும் அவர் மானசீகமான முறையில் அவர் இஸ்லாத்தை ஏற்றுதான் அவர் மரணித்தார் என்ற இந்த செய்தியை ஷியாக்களுடைய அந்த கொள்கையை அப்படியே மக்களுக்கு மத்தியில் இன்று வரை பிரகடனப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இதை மறுத்து ஒரு கட்டுரையே போன வாரம் நாம் எழுதி அதை வெளியிட்டோம். தேவையானவர்கள் islamtamil.com-இல் அந்த கட்டுரையை 2வது கட்டுரை என்று போய் எடுத்த உடனே வரக்கூடிய கட்டுரை, கடைசியாக வெளிவந்த கட்டுரையும் அதுதான். அபூ தாலிப் முஸ்லிமா, அபூ தாலிப் இஸ்லாத்தில் மரணித்தார்களா என்ற அந்த தலைப்பு. ஏனெனில் இந்த மார்க்க ஆதாரங்களை குழி தோண்டி புதைப்பதற்கு சமம். இந்த செய்தியை சொல்வது மார்க்க ஆதாரங்களை, சஹீஹான ஆதாரங்களை, வரலாறு உண்மைகளையும் திரித்து அதை புதைப்பதற்கு சமம். இது யாருடைய வேலை? ஷியாக்களின் வேலை. ஷியாக்கள் தான் ஹதீஸ்களை எல்லாம் எனக்காவது ஹதீஸாவது என்று அனைத்தையும் மூடி மறைத்து தங்களுடைய இச்சைகளை முன்னிறுத்துவார்கள். அபூ தாலிப் முஸ்லிமாக மரணித்தார் என்று சொல்லக்கூடிய இந்த கொள்கை இன்று தமிழகத்தில் இருக்கிறது என்றால், அபூ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொன்னால் அது எங்கு போய் சொல்வது? அது எங்கு போய் முடியும்? உண்மையை உண்மையாக பாருங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே, உண்மையை உண்மையாக பாருங்கள், சத்தியத்தை சத்தியமாக பாருங்கள். ஏன் கூட்டுதல், ஏன் குறைத்தல்? நடுநிலையில் நில்லுங்கள். அவர் அல்லாஹ்விற்கு பாதுகாப்பு, அல்லாஹ்வின் தூதருக்கு பாதுகாப்பு தந்தார்கள் என்பதில் யாராவது மறுப்புரை செய்கிறோமா? யாரும் மறுப்புரை செய்யவில்லை. ஆனால் அதே சமயம் அவர் இஸ்லாத்தில் மரணித்தார் என்று சொல்வதற்கு எவ்வளவு துணிச்சல் வேண்டும்? மார்க்க ஆதாரங்களையும், புகாரி, முஸ்லிம் போன்ற பெரும் நூல்களையும், சஹீஹான நூல்களையும், வரலாற்று ஆதாரங்களையும் மூடி மறைப்பது எவ்வளவு பெரிய ஒரு தவறு!
கவனியுங்கள். அல்லாஹ்வுடைய அந்த நான் எல்லோருக்கும் அறிவுரை செய்கிறேன். அந்த கட்டுரையை தயவு செய்து போய் படித்தால் அதில் நிறைய விஷயங்கள் தெளிவரும். எதனால் இவர்கள் இந்த கொள்கைக்கு வந்தார்கள், அபூ தாலிப் தங்களை முஸ்லிம் என்று ஏன் சொல்ல வேண்டும் என்ற விஷயத்தை எல்லாம் நான் அதில் எழுதியிருக்கிறேன் அந்த கட்டுரை. இங்கு விஷயத்தை கவனிங்கள். ஷரஃபா இன்னொரு விஷயம் சொல்கிறார்கள், இதை நான் அங்கு எழுதவில்லை, இது இப்போது ஷேக் அவர்களுடைய நூலில் இருந்து நான் ஒரு பெரும் பாடத்தை பற்றுக்கொண்டேன். இந்த நூலிலே இதை நிச்சயமாக இந்த வரியை நான் அதில் எழுத வேண்டும், கட்டுரையில் நான் அப்டேட் செய்ய வேண்டும். ஏனெனில் அந்த அளவிற்கு மிக முக்கியமான ஒரு வரியை ஷேக் அரஃபாத் அவர்கள் இந்த இடத்திலே பதிவு செய்கிறார்கள். இதுதான் அறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், அவர் ஈமான் கொண்டு இஸ்லாத்தை ஏற்றிருந்தால் குறைஷிகளிடம் அவருக்கு இருந்த அந்த அந்தஸ்தையும் மதிப்பையும் வார்த்தைக்கான செல்வாக்கையும் அவர் உயிருடன் இருந்திருக்கும் போதே இழந்திருப்பார். இந்த வரி எனக்கு வரவில்லை, இதை நான் அந்த கட்டுரையில் எழுதவில்லை இந்த வரியை. ஆனால் இது மிகவும் 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 தெளிவான ஒரு பதில், மிக தெளிவான ஒரு பதில். கடைசி வரை குறைஷிகள் என்ன செய்தார்கள், அபூ தாலிபை மரியாதையுடன் நடத்தினார்கள் கடைசி வரை. அதேதான் இங்கு ஷேக் அவர்கள் சொல்கிறார்கள், அவர் ஈமான் கொண்டு இஸ்லாத்தை ஏற்றிருந்தால் குறைஷிகளிடம் அவருக்கு இருந்த அந்த அந்தஸ்தையும் மதிப்பையும் வார்த்தைக்கான செல்வாக்கையும் அவர் இழந்திருப்பார். குறைஷிகளுக்கு அவருக்கு அஞ்சி இருக்க மாட்டார்கள், அவரை மதித்திருக்கவும் மாட்டார்கள். மாறாக அபூ தாலிபிடம் வரம்பு மீறி தங்களது கைகளாலும் நாவுகளாலும் அவருக்கு என்ன செய்திருப்பார்கள், தீங்கிழைத்திருப்பார்கள். இதுதான் உண்மை, இதுதான் உண்மை. இந்த விஷயம் எல்லாம் எப்போது நம் மக்களுக்கு தெரிய போகிறது? அல்லாஹ் அபூ தாலிபின் உள்ளத்தில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதான அன்பை ஏற்படுத்தி இருந்தான், இதில் மாற்று கருத்தே இல்லை. எனவே அவர் நபிகளாரை நேசித்தார்கள், இதுவும் மாற்று கருத்தில்லை. ஆனால் இந்த நேசம், இந்த அன்பு அல் ஹுப்பு அத்-தபீஇ, இயல்பான நேசம், மார்க்கத்திற்கான நேசம் அல்ல, மார்க்கத்திற்கான நேசம் அல்ல, இது இயல்பான நேசம். தன் சகோதரரின் மகன் என்ற அந்த நேசம் மார்க்கத்திற்காக நேசித்திருந்தார்கள் என்றால் அவர் முஸ்லிமாக இருப்பார்கள். தன் சகோதரரின் மகன் என்ற அந்த நேசம், ஏனெனில் அவர் நபிகளாரை மார்க்க ரீதியாக நேசித்திருந்தால் அவரது மார்க்கத்தையும் நேசித்திருப்பார். ஆனால் அவர் நபிகளாரின் மார்க்கத்தின் மீது ஈமான் கொள்ளவில்லை, மாறாக அவர் இயல்பான முறையில் மட்டுமே நேசித்தார். எனவே அவர் இஸ்லாத்தை ஏற்கவில்லை. இதுதான் அபூ தாலிபின் நிலை. மேலும் அல்லாஹ்வின் அடியார்களே, அவரது வாழ்நாள் இறுதியில் என்ன ஆனது? மரணிக்கும் தருவாயில் யா அம்மி இந்த ஒரு கலிமத்தை சொல்லுங்கள், உங்களுக்காக நான் அல்லாஹ்விடம் மன்றாடுகிறேன் என்றார்கள். பதிலளித்தார்களா? இசைவு கொடுத்தார்களா? என்ன சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? இதை சொன்னதற்கு என்ன சொன்னார்கள் அபூ தாலிப்? அன ஹுவ அலா மில்லத்தி அப்துல் முத்தலிப். அபூ தாலிப் யாருடைய மில்லத்தில் இருக்கிறார்? அப்துல் முத்தலிபின் மில்லத்தில் இருக்கிறார். என் மூதாதையர்கள் எதில் இருந்தார்களோ அதில் தான் நான் இருக்கிறேன் என்று சொல்லி மரணித்தார்கள். மேலும் மரண தருவாயில் யார் இருந்தார்? உமையாவும் அபூ சொல்லிவிடாதீர்கள், அபூ தாலிபே முகமதிற்காகவா நம் மார்க்கத்தை நீங்கள் விட்டுவிடப் போகிறீர்கள் என்பதை கடைசி நேரத்தில் இப்படி ஒரு நிலை யாருக்கும் வரக்கூடாது. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக, அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். இப்படி ஒரு நிலை அல்லாஹ் நம்மை அதிலிருந்து நம்மை பாதுகாக்க வேண்டும். கடைசி தருவாயில் கூட நம்மை நரகத்திற்கு இழுத்துச் செல்லக்கூடிய ஒரு அறிவுரை யாராவது செய்தால் அது எப்பேற்பட்ட ஒரு 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 பாரதூரமான ஒரு விஷயம் என்பதை நாம் யோசிக்க வேண்டும். இதுதான் நல்ல நட்பு, நல்ல சூழ்நிலை, நல்ல விஷயங்கள் இவை யாவும் ஒரு மனிதனை சூழ்ந்திருக்க வேண்டும். அந்த கடைசி தருவாயும் அதை நோக்கியே நகரும்.
இசை கேட்டுக்கொண்டே மரணித்தால் நாளை நீங்கள் எந்த நிலையில் மரணித்தீர்களோ அந்த நிலையில் எழுப்பப்படுவீர்கள் என்ற ஒரு ஹதீஸ் ஒன்று உள்ளது. நீங்கள் ஹராமான விஷயங்களிலே நீங்கள் இருக்கும் போதே உங்களுக்கு திடீரென்று மரணம் வந்தால் என்னவாகும்? அல்லாஹ் நம்மை நேர்வழியில் செலுத்துவானாக, பாதுகாப்பானாக. அவரது வாழ்நாளின் இறுதியில் அவர் மரணித்த செய்தி மற்றும் அவர் எப்படியாவது இஸ்லாத்தை ஏற்க வேண்டும் என்பதில் நபிகளார் காட்டிய அந்த ஆர்வம் அவர்களிடம், என் தந்தையே லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கூறுங்கள், இந்த வார்த்தையை கொண்டு நான் உங்களுக்காக உங்களது இறைவனிடம் நான் பரிந்துரை செய்வேன் என்று சொன்னார்கள். பதிலளித்தார்களா? பதிலளிக்கவில்லை. மேலும் அல்லாஹ்வின் அடியார்களே, அடுத்ததாக அபூ தாலிப் அவர்களுக்கும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இடையில் நடந்த அந்த உரையாடல்கள். ஏனெனில் குறைஷிகள், இப்போது வாருங்கள் நாம் அபூ தாலிபுடைய கொள்கையை பார்த்தோம். நடுவிலே இப்போது கொள்கையை பார்த்துவிட்டு அபூ தாலிப் என்ன நிலை மரணித்தார் என்பதை தெளிவாக புரிந்து கொண்ட நாம் இப்போது மறுபடியும் அந்த விஷயத்திற்கு கதைக்குள் செல்வோம். என்ன? குறைஷிகள் வந்தார்கள். வந்து அபூ தாலிபிடம் சொன்னார்கள், ஒன்று உங்களுடைய சகோதரன் மகனை தடுங்கள், இல்லை என்றால் எங்களுக்கு இடைவெளி நீங்கள் வராதீர்கள், நீங்கள் நகர்ந்து நில்லுங்கள் என்று சொன்னார்கள். சரியா? சரி. இதற்கு பிறகு அபூ தாலிப் அல்லாஹ்வின் தூதரை அழைத்து பேசினார்களா? பேசினார்கள் என்று செய்திகள் வருகிறது. என்ன பேசினார்கள்? யாருக்காவது தெரியுமா? என்ன பேசினார்கள்? கவனியுங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே, பிரபலமான அறிவிப்பு ஒன்று. அதாவது வலது கையில் சூரியன் வைத்தாலும் எது என்ன? சீரா நூல்களில் குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு செய்தி. என்ன செய்தி அது? இது குறித்து வந்துள்ள ஒரு பிரபலமான அறிவிப்பில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது சிறிய தந்தையிடம் இவ்வாறு கூறியதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது சிறிய தந்தை என்று சொல்கிறேன், பெரிய தந்தையிடம் அபூ தாலிபிடம் இவ்வாறு அல்லாஹ்வின் தூதர் கூறினார்கள், இவ்வாறு வருகிறார்கள், இவ்வாறு சொல்கிறார்களே, என்ன ஆனது என் சகோதரின் மகனே? குறைஷிகள் இவ்வாறு என்னிடம் வந்து இவ்வாறு பேசிக்கொண்டு போயிருக்கிறார்கள், உங்களுடைய நிலை என்ன, உங்களுடைய அபிப்பிராயம் என்ன, நீங்கள் என்ன செய்ய நினைக்கிறீர்கள் என்றெல்லாம் பேசுகிறார்கள், இதை விட்டு விடலாமே, இதை நீங்கள் விட்டு விடலாமே என்றெல்லாம் பேசினதற்கு அவர்கள் இவ்வாறு ஒரு பதிலளித்ததாக வருகிறது. என்ன பதிலளித்தார்கள்? கவனியுங்கள். என் பெரிய தந்தை, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக இந்த மார்க்கத்தை அல்லாஹ் வெற்றி பெற செய்யும் வரை அல்லது நான் இதில் அழிந்து போகும் வரை, ஒன்று அல்லாஹ் இந்த மார்க்கத்தை வெற்றி பெற செய்வான், அப்படி இல்லை என்றால் நான் மரணிப்பேன், நான் அழிந்து போவேன், நான் அழிந்து போகும் வரை இதனை நான் கைவிடுவதற்காக அவர்கள் எனது வலது கையில் சூரியனையும் எனது இடது கையில் சந்திரனையும் வைத்தாலும் கூட நான் இதை ஒருபோதும் கைவிட மாட்டேன். இந்த செய்தி மிகவும் பிரபலியமான செய்தி. சீரா நூல்களில், இந்த சீரா நூலை படித்தவர்களுக்கு தெரியும். இந்த அறிவிப்பை நீங்கள் பார்க்கலாம். அதாவது ஒன்று இந்த மார்க்கம் வெற்றி பெறும், இல்லையெனில் நான் மரணிப்பேன், இதற்காக எனது வலது கையில் சூரியனையும் சந்திரனையும் வைத்தாலும் நான் இந்த அழைப்பு பணி விட்டு நான் விடுவதாக நான் இல்லை என்ற அந்த செய்தி. சரி, என்ன ஆனார்கள்? இந்த செய்தி என்ன? இப்னு இஸ்ஹாக் இதனை தனது சீரா நூலில், இப்னு இஸ்ஹாக் யார் இப்னு இஸ்ஹாக்? சீரா படித்துக் கண்டிப்பாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். யார் அவர்? நாம் முதல் ஆரம்ப கால சீரா நூலை, அல்லாஹ்வின் தூதர் அவர்களுடைய வாழ்க்கை நூலை தொகுத்தவர், அறிவிப்பாளர் ரீதியாக தொகுத்தவர்களில் முதலானவர்கள் என்றால் அதில் முதலில் வருபவர் யார்? இப்னு இஸ்ஹாக். பின்பு அவரை தொடர்ந்து யார் வருவார்? இப்னு ஹிஷாம். இவர்கள் இருவரின் நூல்கள் தான் பின்னால் வந்த எப்பேற்பட்ட அல்லாஹ்வின் தூதருடைய வாழ்க்கை வரலாறை சீராவில் எழுதின நூல்களாக இருந்தாலும் சரி, இந்த இரு நூல்களின் அடித்தள ஆதாரமின்றி வராது. அந்த அளவிற்கு மிக முக்கியமான நூல்கள். அதில் முதல் அடித்தளம் இப்னு இஸ்ஹாக். இப்னு இஸ்ஹாக் அவர்கள் இந்த செய்தியை தனது சீரா நூலில் முறிந்த அறிவிப்பாளருடன், அதாவது முறிந்த அறிவிப்பாளர் தொடர் முன்காத்திய. எனவே இந்த ஹதீஸ் ஆதாரபூர்வமானதல்ல, இந்த செய்தி ஆதாரபூர்வமான செய்தி அல்ல. ஏனெனில் இதில் அறிவிப்பாளர் தொடர் முறிந்திருக்கிறது, முன்காத்திய. அதாவது 5 பேர் இந்த செய்தியை அறிவிக்கணும் என்றால் நடுவிலே ஒரு அறிவிப்பாளரை காணவில்லை. இவரும் ஒரே காலத்தில் வாழ்ந்தவர்களும் இல்லை, ஒரே காலத்தில் மரணித்தவர்களும் இல்லை, இவரை சந்திக்கவில்லை. அப்படின்னா நடுவிலே யாரோ ஒருவர் மிஸ் ஆகிறார், முன்கத்யா. இதுதான் என்ன ஹதீஸ் கலையில் ஹதீஸ் அல் ரிவாயா அல் முன்கத்யா என்று சொல்வோம்.
முறிந்த அறிவிப்பாளர் தொடருடன் இதை இப்னு இஸ்ஹாக் பதிவு செய்ததினால் இந்த காரணத்தினால் இந்த செய்தியை நாம் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எடுத்துக்காட்டாக புரியும்படி சொன்னால் என் பாட்டனார் என் கொள்ளுப்பாட்டனார் என் பாட்டனாருக்கு என் கொள்ளுப்பாட்டனார் அறிவித்தது என்று நீங்கள் சொல்வீர்கள் அந்த செய்தி, சரியா? ஆனால் நான் என் பாட்டனாரை பார்த்திருக்க மாட்டேன். புரிகிறதா? என் பாட்டனாரை நான் பார்த்திருக்க மாட்டேன், அவரை சந்தித்திருக்க மாட்டேன். அப்படி என்றால் இங்க என்ன ஆகிறது? இங்க உடைந்து போய்விட்டது. எனில் நடுவில் சொல்கிறான், ஆனால் நடுவிலே அது இல்லை. எவ்வாறு சொல்வேன் என்றால், நான் என் பாட்டனார் என்று சொல்ல மாட்டேன், என் கொள்ளுப்பாட்டனார் என்று வரும். என் பெயரும் வரும், என் கொள்ளுப்பாட்டனார் பெயரும் வரும். அப்படி வந்தால் இந்த இடத்திலே முன்கத் என்று உலமாக்கள் அதை முத்திரை விடுவார்கள். அது தயீஃபுடைய அந்தஸ்திற்கு போய்விடும். சரி, அடுத்ததற்குள் வருவோம். அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வின் தூதர் என்ன சொல்ல வருகிறார்கள் அந்த செய்தியின் மூலமாக? நான் இந்த பணியை ஒருபோதும் கைவிட மாட்டேன், குறைஷிகளுக்கு அத்தகைய அற்புதங்கள் நிகழ்ந்தாலும் கூட நான் இந்த தூதை விடமாட்டேன் என்பதாகும். ஆனால் இந்த ஹதீஸ் இந்த வார்த்தை அமைப்பில் ஆதாரபூர்வமானதல்ல. இதை நாம் பார்த்தோம். மேலும் அழைப்பு பணி நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறுதியை காட்டும் ஏதாவது அந்த அறிவிப்பு சஹீஹான அல்லது ஹசன் தரத்திலாவது ஏதாவது அறிவிப்புகள் இருக்கிறதா? ஏனெனில் பல நேரங்களில் இந்த அறிவிப்பை தான் கொண்டு வருவோம். நபிகளார் அவர்களை சொன்னவுடன் முதலில் அல்லாஹ் தூதர் சொன்னது இதுதான், சந்திரனை கையில் கொடுத்தாலும் சூரியனை கையில் கொடுத்தாலும் நான் விடமாட்டேன். ஆனால் இது ஆதாரபூர்வமான செய்தி அல்ல. வேறு ஏதாவது நபிகளார் அவர்கள் தன் தாவாவில் நான் தன்னுடைய தாவத்தில் இனி நான் உறுதியாகத்தான் இருப்பேன் என்று சொன்னதற்கு ஆதாரமான அறிவிப்புகள் ஏதாவது இருக்கிறதா? ஆம், இருக்கிறது. என்ன இருக்கிறது? கவனியுங்கள், மிக முக்கியமான செய்தி கவனியுங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே. அதாவது அகீல் பின் அபி தாலிப் அவர்கள் வழியாக வரும் மற்றொரு ஹதீஸில், அகீல் பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வழியாக ஒரு மற்றொரு ஹதீஸில் வந்துள்ளது, அபூ தாலிப் அகீலை நபிகளாரிடம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி அவரை அழைத்து வர சொன்னார்கள். இவ்வாறு குறைஷிகள் வந்து சொல்லிவிட்டு போய்விட்டார்கள், தங்கள் நிலைப்பாட்டை தெரிவித்து விட்டு போய்விட்டார்கள். போனதற்கு பிறகு அபூ தாலிப் முஹம்மதை அழைத்து வாருங்கள் என்று அகீலிடம், தன் மகனான அகீலிடம் அழைக்கிறார்கள். அகீல் அவர்களை கொண்டு வருகிறார்கள். நபிகளாரிடம் வந்து நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ தாலிபை பார்க்க செல்கிறார்கள். அங்கு பார்க்க சென்றதற்கு பிறகு ஒரு விஷயம் அங்கே நடக்கிறது. அபூ தாலிப் பேசுகிறார்கள் அல்லாஹ்வின் தூதரிடம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என் சகோதரின் மகனே, நிச்சயமாக உமது தந்தை வழி உறவினர்கள், என்னது உமது தந்தை வழி உறவினர்கள், தந்தை வழி உறவினர்கள் தான் அவர்கள் யாவும், உமது தந்தையுடைய உறவினர்கள், நீர் அவர்களை அவர்கள் சபைகளையும் வழிபாட்டு இடங்களையும் நீ துன்புறுத்துவதாக அவர்கள் கருதுகிறார்களே, எனவே அவர்களை துன்புறுத்துவதை விட்டு விலகிக் கொள்ளும் என்றார். இதுதான் அவர்கள் சொன்ன வார்த்தை. இவ்வாறு வந்து என்னிடம் முறையிடுகிறார்கள், அவர்கள் சபைகளையும் அவருடைய தெய்வங்களையும் நீ அவர்களை ஏசுகிறோம் துன்புறுத்துகிறாய் என்று எனக்கு செய்தி வருகிறது, இதை நீங்கள் நிறுத்திக் கொள்ளுங்கள் என்று தன்னுடைய சகோதரின் மகனிடம் அறிவுரை செய்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பதில் கொடுத்தார்கள்? அப்போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தமது பார்வையை வானத்தை நோக்கி உயர்த்தி பின்னர் இந்த சூரியனை நீங்கள் பார்க்கிறீர்களா என்று கேட்டார்கள். யாரிடம்? அபூ தாலிபிடம். இந்த சூரியனை நீங்கள் பார்க்கிறீர்களா என்று கேட்டார்கள். சஹீஹான செய்தி, ஆதாரபூர்வமான செய்தி, கவனியுங்கள். இந்த சூரியனை நீங்கள் பார்க்கிறீர்களா என்று கேட்டார்கள். அதற்கு அபூ தாலிப் ஆம் என்றார்கள். நபிகளார், அதிலிருந்து எனக்காக ஒரு தீப்பந்தத்தை நீங்கள் ஏற்றி வருவதை காட்டிலும் இந்த மார்க்க பணியை நான் கைவிடுவது எனக்கு சாத்தியமற்ற ஒன்றாகும் என்று கூறினார்கள். அதிலிருந்து எனக்காக நீங்கள் ஒரு தீப்பந்தத்தை எடுத்து வருவதை காட்டிலும் இந்த மார்க்க பணியை நான் கைவிடுவது ஒரு சாத்தியமற்ற விஷயமாகும். அப்போது அபூ தாலிப், அது என்ன என்பதை ஷேக் அவர்கள் விளக்குகிறார்கள், பின்னால் வரும். அப்போது அபூ தாலிப் அல்லாஹ்வின் மீது சத்தியமாக அந்த உறுதியை பார்த்து பிரமித்து போய்விட்டார். ஆஹா, இது இருப்பது போல் எனக்கு தெரியவில்லை, இது எங்கோ போய் முடிய போகிறது, இந்த வேகம் சற்றும் குறைய போவதில்லை, இந்த பேச்சு, இந்த துணிச்சல், அல்லாஹ்வின் அடியார்களே யோசித்து பாருங்கள் என்று அழைப்பு பணி நீங்கள் யோசிக்க வேண்டும், உண்மையிலேயே யோசிக்க வேண்டும். அல்லாஹ்வின் அடியார்களே, அழைப்பு பணியில் இன்று எவ்வளவு பாதுகாப்பில் இருக்கிறோம் என்று பாருங்கள். எவ்வளவு பெரிய ஒரு பாதுகாப்பு, அல்லாஹ் எவ்வளவு பெரிய ஒரு பாதுகாப்பை கொடுத்திருக்கிறான். நம்மை சுற்றி நமக்கு பாதுகாப்பு, நம் மக்களால் நமக்கே பாதுகாப்பு, எந்த பாதுகாப்பும் இல்லை.
உயிர் ஊசலாடி கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொல்லப்பட்டார்கள். சஹாபாக்கள். முதல் ஷஹீத் சுமையா ரலியல்லாஹு அன்ஹா. அவ்வளவு மோசமான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இப்படி ஒருவர் வந்து பேசியார். சூரியனிலிருந்து தீப்பந்தத்தை கையில் கொடுத்தாலும் சரி இந்த தாவத்தை விடுவது எனக்கு சாத்தியமற்றது என்று சொல்கிறார்கள் என்றால் அந்த துணிச்சல் எப்பேற்பட்ட ஒரு துணிச்சலாக இருக்க முடியும்? அந்த அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஈமான், இதனால் தான் அல்லாஹ் அவர்களை நபியாக தேர்ந்தெடுத்தான். அந்த தூதத்துவத்திற்கு சரியான ஒரு மனிதனாக இருக்க முடியும் என்றால் அது முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் இப்னு அப்துல் முத்தலிப். இன்று யார் நபி அவர்களின் வம்சத்தை மனப்பாடம் செய்தது? வம்ச மனப்பாடம் என்று யார்? சொல்லுங்கள். முஹம்மது இப்னு அப்துல்லா. நான் சொல்லிவிட்டேன், எல்லா வகுப்பிலும் இதை கேட்பேன் என்று. முஹம்மது இப்னு அப்துல்லா இப்னு அப்துல் பாசித். வம்சாவளி சொல்லுங்க. முஹம்மது இப்னு அப்துல்லா இப்னு அப்துல் முத்தலிப் இப்னு சொல்லவர்கள் தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். சரி, பரவாயில்லை, இன்ஷா அல்லாஹ். நான் விடப்போவதில்லை, நீங்களும் விடப்போவதில்லை, நானும் விடப்போவதில்லை. நான் கேட்க போகிறேன். இப்னு இதே போல எல்லோரும் சொல்ல வேண்டும். சரியா? மிகவும் மிகவும் எளிமையானது, மிகவும் எளிமையானது. அதிலே ஒரு பரக்கா இருக்கிறது. நீங்கள் அதை பேசினாலே போதும், அதை ஒரு முறை சொல்லி பார்த்தாலே போதும். அதை ஏற்கனவே நம்முடைய எல்லா வலைதள பக்கங்களிலும், யூடியூபுகள், இன்ஸ்டாகிராமில், எல்லா இஸ்லாம் தமிழ் பேர் என்னெல்லாம் இருக்கிறதோ எல்லாருக்கும் இந்த வீடியோ இருக்கிறது. வரிசையாக அப்படியே வரும். அதை நீங்கள் பார்த்து நீங்கள் மனப்பாடம் செய்தாலே போதுமானது. சரி, பாடத்திற்குள் செல்வோம். கவனியுங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே. இதை கேட்டவுடன் அபூ தாலிப் அவர்கள் அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, அபூ தாலிப் என்ன சொன்னார்கள்? அபூ தாலிப் என்ன சொன்னார்கள்? அபூ தாலிப் முஸ்லிமா காஃபிரா? காஃபிராக மரணித்தார்கள். அபூ ஜஹல் சொல்லவில்லையா அல்லாஹ்வின் மீது சத்தியமாக? அபூ லஹப் சொல்லவில்லையா அல்லாஹ்வின் மீது சத்தியமாக? உமையா சொல்லவில்லையா? உத்பா சொல்லவில்லையா? ஷைபா சொல்லவில்லையா? எல்லாரும் சொன்னார்கள். இதைத்தான் மறுபடியும் சொல்கிறோம். எப்படி அல்லாஹ்வின் மீது சத்தியமாக என்ற வார்த்தை வருகிறது அவர்கள் வாயிலிருந்து? தெரிந்து வைத்திருந்தார்கள். அல்லாஹ் தான் தன்னுடைய ரப் என்று தெரிந்து. சீராவை படித்தால் படிப்பதன் மூலமாவது கொள்கை கற்றுக்கொள்ளலாம். நாங்கள் சொல்வதை தானே கேட்க மாட்டேங்கிறீர்கள். நீங்கள் என்ன சொல்வீர்கள்? நீங்கள் அந்த நூலை படிப்பீர்கள், இந்த நூலை படிப்பீர்கள், அதிலிருந்து படிப்பீர்கள். அந்த நூலை எடுத்து திறந்து பார்த்தாலும் குர்ஆனும் திருமறை குர்ஆனும் ஹதீஸின் வசனங்களும் ஹதீஸ்கள் தான் இருக்கும். ஆனால் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள, அதை அஹ்லுஸ் சுன்னah உடைய அறிஞர்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள். அப்படிதானே? சீராவை படியுங்கள். சீராவில் எப்படி படிக்க வேண்டும்? அதில் வரக்கூடிய அந்த வார்த்தைகள், இதற்கெல்லாம் பதில் இன்று வரை இல்லை. ஏன் வல்லாஹி என்று சொன்னார்கள்? ஏன் அல்லாஹ்வின் மீது சத்தியமாக என்று சொன்னார்கள்? இதற்கு பதில் அல்லாஹ் நம்மை நேர்வழி செலுத்துவானாக. கவனியுங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். குறைஷிகள் தௌஹீதின் பால் அழைப்பதையும் தாங்கள் கொண்டிருக்கும் இணை வைப்பின் அறிவீனத்தையும் சுட்டிக்காட்டுவதையும் துன்புறுத்துதல் என்று பெயரிட்டனர். அதனால் தான் அவர்கள் எங்களது சபைகளிலும் வழிபாட்டு இடங்களிலும் எங்களை துன்புறுத்துகிறார் என்று கூறினார். குறைஷிகள் எதை துன்புறுத்தல் என்று கூறுகிறார்கள்? அல்லாஹ் தூதர் எங்களுக்கு அதியா செய்கிறார், அதாவது முஹம்மது எங்களுக்கு அதியா செய்கிறார். அதியா என்றால் என்ன? அதன் துன்புறுத்துதல், தீமை, தீமை விளைவிப்பது, தீங்கு விளைவிப்பது. கவனிங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே, தௌஹீதின் பால் அழைப்பதையும் தாங்கள் கொண்டிருக்கும் இணை வைப்பின் அந்த அறிவீனத்தை சுட்டிக்காட்டுவதையும் துன்புறுத்துதல் என்று பெயரிட்டனர் குறைஷிகள்.
அதனால்தான் நபி அவர்களை எங்களை துன்புறுத்துகிறார்கள், எங்களுடைய சபைகளில் வழிபாட்டு இடங்களிலும் எங்களை துன்புறுத்துகிறார்கள் என்று கூறினார்கள். ஆனால் அவர்கள் துன்புறுத்தல் என்று கூறியது தான் கொண்டு வந்த மார்க்கமும் தனது இறைவன் தனக்கு போதிக்குமாறு ஏவிய தௌஹீதை தவிர, ஏகத்துவத்தை தவிர வேறு எதுவும் இல்லை.